ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை காலிலேருந்து நைட்டு வரையும் என்னோட ரொட்டீன் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம். நைட்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லி வச்சுருந்தேன், காலைல வந்து வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து அதே மாதிரி வந்து என்னை வந்து எழுப்பி விட்டாங்க. காலைல வந்து ஒரு 5:30 மணி போல் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சோன்னா நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படி வந்து முத நாளே வந்து பூஜை படம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா, காலைல வெத்தலை தீபம் வந்து கரெக்டாக வந்து 6 to 7 டைமில் வந்து போட்டு முடிச்சாச்சு. காலைல டைமில் வந்து வெத்தலை தீபம் போட்டோன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து மதியானம் கரெக்டாக இருக்குது. நைட்டு வந்து போடணும்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படி இழுத்துக்கிட்டே போயிடுது, ஒன்றும் போகவே முடியல. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து வந்து கோயிலுக்கு போகணும் பிளான் பண்ணேன். ஆனால் கோயிலுக்கு வந்து போகவே முடியலை. லாஸ்ட் வீடியோ போட்டோம்னா அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாரையும் வந்து நான் சொல்லலை, ஒவ்வொருத்தவங்களாம் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இன்னும் சில பேர் வந்து ஒருபடி மேலே பேசியிருந்தாங்க. எல்லாரும் அதே மாதிரி கிடையாது. நான் எல்லாரையும் வந்து சொல்லவே இல்லை. நிறைய பேர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் இப்படியெல்லாமா யோசிப்பாங்க, இவ்வளோ வில்லத்தனமாலாம் யோசிக்கிறாங்க, நம்மள்ட்ட இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இன்றைக்கி அப்படி தான் கேட்டாங்க. சில பேரோட கொஸ்டின் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாயெல்லாம் வந்து மறக்காமல் வந்து சாமி கும்பிட்றீங்க, உங்கள் வீட்டில் வந்து சண்டையெல்லாம் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் சண்டை வராது? அதெல்லாம் நல்லாவே வந்து வரும். நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் என்ன சம்மதம்? சண்டை வந்து வர்றதுக்கு வரதான் செய்யும். சாமி கும்பிடாமல் நம்ம இருக்க முடியுமா? சாமி கும்பிட்டோம் அப்படின்னா என்னோட மன திருப்திக்காக நான் சாமி வந்து கும்பிட்றேன். அது வெள்ளி செவ்வாய் வந்து மறக்காமல் வந்து சாமி வந்து கும்பிட்டுருவேன். வேணா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து எந்த பற்றியும் நமக்கு வந்து கவலை இல்லை. சாமி கும்பிட்ட பாசிட்டிவ் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் வந்து சாம்பிராணி மனத்தோட ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி செவ்வாய்க்கிழமை லஞ்ச் வீடியோ வந்து ஒன் டைம் வந்து போட்டிருந்த போது, ஏன்னா நீங்கள் என்ன நான்வெஜ் வந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் வந்து அன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்குமே வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னா, சாப்பாடை வச்சுட்டு ரசம் வந்துச்சுட்டு அப்படியே வந்து முட்டை தொக்கு வந்து வச்சேன். அவங்களுக்குலாம் ரசம், முட்டை தொக்கு, சாப்பாடு. எனக்கு வந்து ஊறுகாய் வந்து வச்சுக்குவேன், இல்லைன்னா அப்பளம் ஏதாவது வச்சு அப்படி வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். வீட்டில் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அவங்களுக்கு கேட்குறது செஞ்சு தானே கொடுக்கணும். அதுதான் நம்ம இருக்கோம். அது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த படம் பார்க்க போகிறதெல்லாம் வந்து முன்னாடியெலாம் வந்து அடிக்கடி வந்து போவோம். இப்போலாம் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படியே வந்து கேட்போம், விட்டாச்சு. அப்புறம் வந்து கடைசியாக நாங்கள் இப்போ எப்போ படத்துக்கு போனோம் அப்படின்னா, இட்லி கடை படத்துக்கு தான் வந்து போனோமே. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து எங்களுக்குலாம் வந்து நடக்கவே நடக்காது. எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பணும். இன்றைக்கி அப்படித்தான் ஒரு மிராக்கள் வந்து நடந்துச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வீக்லி ஆஃப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நைட் ஷிஃப்ட்டாக இன்றைக்கி வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி போல் வர வந்து எழுப்பினேன், நைட் டியூட்டி போகிறதுக்காக. எழுப்பினோடனே வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து நான் தான் சொன்னேன், தாய் கிழவி படத்துக்கு போவோமா, அப்பாட்ட கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னேன். நானுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்டேன், போகலாமா அப்படின்னு. ஏண்டி இத்தனை மணிக்கு எழுப்பி எத்தனை மணிக்கு நைட்டு படத்துக்கு போகிறது, நான் வேலைக்கு போக வேணாமா அப்படின்னாங்க. சரி லீவை போடுங்க, லீவை போட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அவரும் வந்து சரி லீவ் போட்டு அப்படி வந்து படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி போவோம் நாளைக்கு போவோம் அப்படி பிளான் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா முடியாது. ஹஸ்பண்ட் போன வாரம் ஃபுல்லாக வந்து 7 to 7 வந்து பட்டு ஓட்டி வந்து வச்சுருக்காங்களா, சரின்னு சொல்லிட்டு அங்கே